Hello friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil na class 11th and 12th ka biology solitara NEET exam oda preparation kaga. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம யூகரியோட்டிக் செல்ஸோட செல் ஆர்கனலிஸ் படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன டாப்பிக்காக இருக்கிறதால இது ரெண்டுத்தையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைசோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா லைசோசோம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்கி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ கோல்கி காம்ப்ளெக்ஸில் சிஸ் ஃபேஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா கோல்கி காம்ப்ளெக்ஸ் ஆர் கோல்கி அப்பேரட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த லெக்சரை நீங்கள் பார்க்கலாம். இதில் இருக்கிற வெசிக்கல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஸோ வெசிக்கல்ஸால் தான் பார்த்தீங்கன்னா இந்த லைசோசோம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதோட கோல்கி காம்ப்ளெக்ஸ் பேக்கேஜிங் பண்ணுற டைமில் சில வெசிக்கல்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம லைசோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைசோசோம் வந்து ஒரு மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனலி, மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல் ஆர் செல் ஆர்கனல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லைசோசோமோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது செல்லில் இருக்கிற தேவையில்லாத விஷயத்துங்களெல்லாம் இது தூக்கி வச்சுக்கும். ஆர் இட் ஆக்ட்ஸ் as a ஸ்டோரேஜ் ஹவுஸ். இது ஸ்டோரேஜ் ஹவுஸ்ன்னு சொல்கிறது ஆக்சுவலாக ராங்கான விஷயம். பிகாஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். அண்ட் லைசோசோம்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் சூசைட் பேக்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ இதில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்சைம்ஸ் வந்து இருக்கும். ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறத விட ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதில் H+ அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லைசோசோமில் பார்த்தீங்கன்னா H+ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அது கூடவே இதில் என்சைம்ஸ் இருக்கும். அது எந்தெந்த என்சைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைபேசஸ், புரோட்டியேசஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலேசஸ் அண்ட் கார்போஹைட்ரேசஸ். ஸோ லைபேஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸை டைஜஸ்ட் பண்ணணும். ப்ரோட்டியேசஸ் வந்து ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணும். ஹைட்ரோலேசஸ் வந்து ஹைட்ரோஜன் இருக்கிற காம்பவுண்ட்ஸ். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேசஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸை டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இந்த சைட்டோபிளாசம்னு இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது வந்து ஹோல் செல். இந்த போர்டு வந்து ஹோல் செல்லை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பார்ட்ஸ் வந்துட்டு சைட்டோபிளாசமாக நீங்கள் கன்சிடர் பண்ணால் அது உள்ளே இருக்கிற இந்த செல் ஆர்கனலி தான் நம்மளோட லைசோசோம். ஸோ பேசிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பேக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செல் வந்து ஓல்ட் ஆச்சுன்னா இதுலேருந்து வந்து என்சைம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஹோல் செல் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து இது செல்லில் பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ செல்லை எல்லா இடத்துலையுமே இருக்காது. செல்லில் ஏதோ ஒரு பகுதியில் ஐசோலேட்டடாக இருக்கும். அண்ட் அதுக்கு சிக்னல் வரும் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ்லேருந்து சிக்னல்ஸ் வரும்போது அது வந்து என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைங்களெல்லாம் அது செய்யும். இப்போது லைசோசோம்ஸ் பற்றி இவ்வளோ தான் நம்மளோட NCERTயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வேக்யூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, வேக்யூல்ஸ் எடுத்த உடனே இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினாலே கம்ப்ளீட்டாக வேக்யூல்ஸ் பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்யூல் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு மெம்ப்ரேன் பவுண்ட் செல் ஆர்கனல் அண்ட் இட்ஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் யூகேரியோட்ஸ். ஸ்பெஷலாக யூகேரியோட்ஸில் எதில் பார்க்க முடியும்னா பிளான்ட்ஸில் பார்க்க முடியும் அதிகமாக. ஸோ பிளான்ட்ஸில் வந்து வேக்யூல்ஸ் வந்து நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் எக்ஸாக்டாக இதுதான் வேக்யூல்னுட்டு. அனிமல் செல்ஸில் பார்த்தீங்கன்னா வேக்யூல் கேன் பி ப்ரெசென்ட் அண்ட் இட் cannot be present also. ஸோ நம்ம அனிமல் செல் மேலே ரிலை ஆக முடியாது வேக்யூல் இருக்கா இல்லையான்றதால. ஸோ பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா வேக்யூல் வந்து கன்ஃபார்மாக இருந்தே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வேக்யூலோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டோர்ஸ் சாப், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட். ஸோ பிளான்ட்டில் இருக்கிற செல்லில் இருந்திருக்கிற சாப் அதாவது நியூட்ரியன்ஸ், சாப்பில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும், இல்லைனா சுக்ரோஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சாப் அண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் செல்லில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படாத விஷயங்களெல்லாம்
இந்த வேக்யூல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அண்ட் வந்துட்டு பாடியிலேருந்து வெளியே எடுத்துடும். ஸோ கேபிலரிஸில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் அண்ட் இட் வில் பி ரிமூவ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனலி, வெறும் ஒரே ஒரு மெம்ப்ரெயின் மட்டும்தான் இருக்கும். மிச்ச செல் ஆர்கனலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டபுள் மெம்ப்ரெயின் இருக்கும். ஸோ இன்னர் மெம்ப்ரெயின் அண்ட் அவுட்டர் மெம்ப்ரெயினை நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா இன்னர் மெம்ப்ரெயின் இருக்குது, அவுட்டர் மெம்ப்ரெயின் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே நடுவில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் இருக்குது ஒரு இன்டர் மெம்ப்ரெயினல் ஸ்பேஸ் இருக்கும். பட் டோனோபிளாஸ்ட் அதாவது வேக்யூலோட செல் மெம்ப்ரெயினில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வேக்யூலில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுட் வேக்யூல், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டைல் வேக்யூல். ஸோ ஃபுட் வேக்யூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமீபாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அமீபா வந்துட்டு ஒரு ஃபுட் சோர்ஸை பார்த்த உடனே இந்த அமீபா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஃபுட்டை கன்சியூம் பண்ணும். ஸோ ஃபுட் இங்கே வந்த உடனே இங்கே வேக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த வேக்யூலில் தான் வந்துட்டு டைஜஷனுக்கான ஹெல்ப் வந்து நடக்கும். ஸோ அதை நம்ம ஃபுட் வேக்யூல்னு சொல்லுவோம். ஒன்ஸ் டைஜஸ்ட் ஆன உடனே அதோட அப்சார்ப்ஷன் நடந்த உடனே வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெளியே வந்துடும். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேக்யூல் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அதை வந்து பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். இதை கான்ட்ராக்டைல் வேக்யூல்னு சொல்லுவோம். ஃபுட்டை கன்சியூம் பண்ணுற வேக்யூலை பார்த்தீங்கன்னா ஃபுட் வேக்யூல்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட் வேக்யூல் அண்ட் கான்ட்ராக்டைல் வேக்யூல் இந்த 2 டிஃப்ரென்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேக்யூல் அண்ட் பிளான்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்யூல் வந்து எக்ஸாக்டாக பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாக்ட்லி 90% பார்த்தீங்கன்னா 90% of plant cell is occupied by vacuole. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருந்தேன் இல்லையா. ஸோ ரிஜிட் செல் வால் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இருக்குது, இதில் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும். ஸோ 90% ஆஃப் பிளான்ட் செல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேக்யூலால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வேக்யூலில் இருந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்சஸ் வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் ஆகலாம் இன்சைட் த வேக்யூல் அண்ட் அவுட் சைட் த வேக்யூல். ஸோ திஸ் வாஸ் அபவுட் லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல். இந்த செல் ஆர்கனலிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் மெம்ப்ரெயின் பேர் பார்த்தீங்கன்னா டோனோபிளாஸ்ட். டோனோபிளாஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லைசோசோமில் இருக்கிற அந்த என்சைம்ஸ் பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அந்த என்சைம்ஸ் வந்துட்டு எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது, தட் இஸ் carbohydrates, proteins, nucleic acids and lipids. ஸோ எது மேலே ஆக்ட் ஆகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் எந்தெந்த என்சைம்ஸ்ன்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த லெக்சர்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் புது விஷயம் கற்றுட்டு இருந்தால் ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் நிக்கில்ஸ் பயாலஜிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.